ஹிந்தி சபா எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துட்டுருக்கு. ஸோ மத்தியமாக பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல் டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ கொஷின்ஸ் படிக்கலாம், எக்ஸாம் ஓரியன்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேப்பர் 1ல் பாக் 1 போம், டோட்டல் போம் வந்து 6. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இஆர்சிங்க, டோட்டலாக 7 இஆர்சி இருக்குது. நம்ம அதில் 5 படித்தா போதும். எதுனா கஷ்டமாக இருக்க 2 இஆர்சியை விட்டுடலாம். செகண்ட் எக்ஸசைஸ் போம், கொஷின் ஆன்சர் கேட்பாங்க. டோட்டலாக 24 இருக்குது, அதில் 21 படித்தாகணுங்க. ஏதாச்சும் கஷ்டமாக இருக்க 3 விட்டுடுங்க. தேர்ட் எக்ஸசைஸ் போம் எஸ்ஏ, டோட்டலாக 6 இருக்குது, ஏதாச்சும் 3 படிங்க, 3 கஷ்டமாக இருக்கிறத விட்டுருங்க. அண்ட் தோஹே டோட்டலாக 6 இருக்குது, 5 படித்தாகணுங்க. ஏன்னா 3 கொடுத்துட்டு 2 எழுத சொல்கிறாங்க. அப்போ ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம விட்டாகணும். பார்ட் 2 ப்ரோஸ் கத்திய பார்ட், மொத்தம் 7 கத்தியம் இருக்குது. ஃபிஃப்த் எக்ஸசைஸ் மீனிங்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக 38 மீனிங்ஸ் இருக்குது, அதில் 33 படித்தாகணும். ஏன்னா 10 கொடுத்துட்டு 5 எழுத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் 5 விட்டுடலாம். ஆப்போசிட்ஸ் டோட்டலாக 37 இருக்குது, நம்ம 32 படித்தாகணும். 5 கஷ்டமாக இருக்கிறத விட்டுடலாம். மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாமே தான் படித்தாகணும். டோட்டலாக 7 இருக்குது. எயித் எக்ஸசைஸ் ஃப்ரேம் த சென்டென்ஸ், டோட்டல் 33 இருக்குது, நம்ம அது 28 படிச்சுட்டு கஷ்டமாக இருக்க 5 விட்டுடலாம். நைன்த் எக்ஸசைஸ் பேசேஜ் காம்ப்ரஹென்ஷன், டோட்டலாக 7 இருக்குது, நம்ம 7 தான் படித்தாகணும். 10th எக்ஸசைஸ் கொஷின் ஆன்சர், டோட்டலாக 16 இருக்குது, நம்ம அதில் 13 படித்தாகணும். 3 கஷ்டமாக இருக்கிறத விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 11th எக்ஸசைஸ் எஸ்ஏ கேட்பாங்க. டோட்டல் சாரான்ஷா 7 இருக்குது, அதில் 4 படித்தா போதுங்க, கஷ்டமாக இருக்க 3 விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 12th எக்ஸசைஸ் கிராமர் பார்ட், கொஷின் ஆன்சர் டோட்டலாக 15 இருக்குது, 12 படித்தா போதுங்க, கஷ்டமாக இருக்க 3 விட்டுடலாம். அடுத்து பேப்பர் 2 ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டோரி கொஷின் ஆன்சர், டோட்டலாக 25 கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது, அதில் 23 கொஷின்ஸ் படித்தாகணும். கஷ்டமாக இருக்க ஏதாச்சும் 2 விட்டுடலாம். செகண்ட் எக்ஸசைஸ் சாரான்ஷா, டோட்டலாக 6 இருக்குது, நம்ம 4 படித்தாகணும். கஷ்டமாக இருக்க 2 விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பரத் மிலாப், தேர்ட் எக்ஸசைஸ் கொஷின் ஆன்சர் கேட்பாங்க. டோட்டலாக 20 கொஷின்ஸ் இருக்குது, ஏதாச்சும் 2 விட்டுடலாம். 18 கொஷின்ஸ் படித்தாகணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் எக்ஸசைஸ் பரத் மிலாப்போட எஸ்ஏ, டோட்டலாக 10 இருக்குங்க, ஏதாச்சும் 3 விட்டுட்டு நம்ம அதில் இருக்க 7 எஸ்ஏஸ் படித்தாகணும். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் லிங்கு, டோட்டலாக 60 இருக்குது, அதில் நம்ம 54 படித்தாகணுங்க. ஏன்னா 10 கொடுத்துட்டு ஏதாச்சும் 4 எழுத சொல்லுவாங்க. ஸோ நம்ம 6 விட்டுடலாம், ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் எக்ஸசைஸ் வச்சன், அதில் டோட்டலாக 55 இருக்குது, 49 படிச்சுட்டு 6 கஷ்டமாக இருக்கிறத விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் 1 to 100 படித்தா நல்லது தாங்க. ஏன்னா 5 கொடுத்துட்டு ஏதாச்சும் 4 எழுத சொல்கிறாங்க. ஒன்று தான் விடணும். ஆனால் நம்ம நாலேஜ்க்காக 1 to 100 நம்பர்ஸும் படிக்கிறது நல்லதுங்க. எயித் எக்ஸசைஸ் வாய்ஸஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டோட்டலாக 10 இருக்குது, நம்ம இது எல்லாமே படித்தாகணும். ஏன்னா இதுக்கு ஆப்ஷன் இல்லை, 2 கொடுத்துட்டு 2 எழுத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நைன்த் எக்ஸசைஸ் கனெக்ட் த சென்டென்ஸ், அதுவும் டோட்டல் 10 இருக்குது, நம்ம எல்லாமே படித்தாகணும். இதுக்கும் ஆப்ஷன் இல்லை, 2 கொடுத்துட்டு 2 எழுத சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் ஸ்பாட் த எரர், டோட்டலாக 15 இருக்குங்க, அதில் 14 படித்தாகணும். ஒன்று தான் விடணும். நெக்ஸ்ட்டு நைன்த் எக்ஸசைஸ் கான்வர்சேஷன், டோட்டலாக 7 இருக்குது, 6 படித்தாகணும். ஏதாச்சும் கஷ்டமாக இருக்க ஒன்று விடலாம். ஏன்னா திஸ் ஆர் தட்னு கேட்பாங்க. அப்படியே ரைட் எனி 3, ரைட் எனி 2 அப்படி கேட்க மாட்டாங்க, திஸ் ஆர் தட் கேட்பாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று தான் விடணும். லெட்டர் ரைட்டிங்கும் அதே மாதிரி தான், டோட்டலாக 5 இருக்குது, நம்ம 4 படித்தாகணும். திஸ் ஆர் தட் அப்படின்றதால ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம படிக்காமல் விட முடியும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பேராகிராஃப் ரைட்டிங், அதாவது ஜென்ரல் எஸ்ஏ, டோட்டலாக 9 எஸ்ஏஸ் இருக்குது, அதில் 7 படித்தா போதும், ஏதாச்சும் 2 விட்டுடலாம். ஏன்னா 3 கொடுத்துட்டு ஏதாச்சும் 1 எழுத சொல்கிறாங்க. லாஸ்ட் 2 எக்ஸசைஸ் டிரான்ஸ்லேஷன், ஹிந்தி டு தமிழ் அண்ட் தமிழ் டு ஹிந்தி, டோட்டலாக 8 இருக்குது, இதுக்கு நோ ஆப்ஷனுங்க, நம்ம எல்லாமே தான் படித்தாகணும். இந்த வீடியோ வந்து முழுக்க எக்ஸாம் ஓரியன்ட் தாங்க. பட் நமக்கு ஹிந்தி பேசணும், ஹிந்தி சரளமாக எழுதணுன்னா நம்ம எல்லாமே எல்லா எஸ்ஏஸ், எல்லா மீனிங், ஆப்போசிட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தேங்க்யூ.